இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 36 அதிகாரம் 9வது வசனம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த வார்த்தையை தாவீது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதத்தில் இவ்வாறு அவர் எழுதியிருக்கிறார். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. யாரிடத்துல ஜீவ ஊற்று இருக்குது? கர்த்தரிடத்துல ஜீவ ஊற்று இருக்குது. அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காணலாம். அவர் தான் ஜீவ தண்ணீரின் ஊற்றானவர் இல்லையா? ஜீவ தண்ணீர் அவரிடத்தில் இருக்கு. ஒருபோதும் நாம் பசியடையாது தாகமடையாது இருக்க அவரிடத்துல அந்த ஜீவ ஊற்று தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த ஜீவ ஊற்று தண்ணீர் என்பது என்ன? தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியின் வல்லமை. அதே போல் வெளிச்சம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்குது. அப்போ தேவ பிரசன்னத்தினாலும் அவர் வார்த்தையினாலும் நாம் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படணும் இல்லையா? அவருடைய சத்துவத்தினாலே நாம் பலப்படுகிறவர்களாக இருக்கும்போது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடைவான். சங்கீதம் 36:8 அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அப்போ எந்த எல்லையில் நமக்கு அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்று இருக்குது? ஆலயத்தில் இருக்குது. ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னமாகுதல் இருக்குது. பரிசுத்த ஆவியின் நிறைவும் பூரணமாக அங்கே இருக்கிறதுனால சம்பூரணத்தினாலே நாம் அங்கே திருப்தி அடைய முடியும். அது ஒரு பேரின்ப நதியினாலே நம்முடைய தாகத்தை தேவன் தீர்க்கிறவராக இருக்கிறார். யோவான் 8 அதிகாரம் 12 வசனம் சொல்லுது, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைகிறான்னு சொல்கிறாரு. ஜனங்களை நோக்கி என்ன சொல்கிறாரு? நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைவான். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரும் கெட்டு போக மாட்டாங்க இல்லையா? நித்திய ஜீவனை அடைவாங்க. அந்த நித்திய ஜீவனை கொடுக்கவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார்னு பார்க்குறோம். அவர் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாம் இருளிலே நடவாதபடிக்கு ஜீவ ஒளியிலே நடப்போம் என்கிற அந்த வாக்கை நமக்கு கொடுக்கறத பார்க்குறோம். யோவான் 4 அதிகாரம் 14 வசனத்தில், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகுது, அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். இந்த வார்த்தையை இந்த யோவான் 4 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு சமாரிய ஸ்திரீயும் பேசிக்கொள்ளுகிற உரையாடலில் தான் இந்த வார்த்தைகள் வருது. அப்போ அந்த சமாரிய ஸ்திரீயை யூதர்கள் சமாரியர்களோடு என்றைக்குமே சேர மாட்டாங்க. அவங்கள ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் யூதர்கள் அந்த புறஜாதி மக்களையும் ரட்சிக்கப்படணும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா ஸ்திரீ இடத்துல பேசுகிறார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடித்தா உனக்கு தாகம் உண்டாகாது, அது நித்திய காலமாய் ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றை போல உனக்கு இருக்கணும். உடனே அந்த ஸ்திரீ சொல்கிறா, அவன் நினச்சிக்கிட்டா சாதாரண குடிக்கிற தண்ணி அவர் சொல்கிறாருன்னு. ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகும்லும் இனி நான் இங்கு மொண்டு கொள்ளாமலும் இருக்க அந்த தண்ணீரை எனக்கு தாரும். ஏன்னா இந்த சமாரியர்கள் வசிக்கிற இடத்துல யாக்கோபுனுடைய ஒரு துறவு, ஒரு கிணறு அங்கே இருக்குது. அந்த இலையில தான் இவங்க தண்ணி தங்களுக்கு மொண்டு கொண்டு போவாங்க. அப்போ தினந்தோறும் அந்த இடத்துல தண்ணி மொண்டு கொள்ள அந்த சமாரிய ஸ்திரீ வரா. ஒரு நாள் அதை எடுத்து கொண்டு போகிறா. அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்கு தாகமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவள் இடத்துல தண்ணி கேட்கும்போது, உம்மிடத்துல மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லையேன்னு சொல்கிறா. ஏன்னா அவர் யூதர் என்பதை அவள் அறிந்திருக்கிறா. அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடிச்சுன்னா அது ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகாது, ஜீவ காலமெல்லாம் அது ஊறுகிற ஊற்றை போல உனக்குள்ளே இருக்குன்றாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்ட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு புரியாமல் இருக்குது. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா அப்படின்றார். அதுக்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ இயேசு அவளை நோக்கி, நீ உண்மையை தான் சொல்கிற, ஏன்னா இப்பொழுது உன்னோடு இருக்கிறவன் உன் புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே நீ சொன்னாய் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. எங்கள் பிதாக்கள் எல்லாம் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தாங்க, நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. பாருங்கள், உடனே அவளுக்கு ஒரு உணர்வு வருது. அப்போது யூதர் ஒரு சமாரிய ஸ்திரீயை பார்த்து பேசுகிறார்னா அப்போது கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் இல்லையா? தேவனை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அப்போ இந்த ஸ்தலத்திலே எங்களை எல்லாம் தொழுது கொள்ளணும்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு. அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு,
நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஏன்னா நீங்கள் அறியாததை தொழுது கொள்றீங்க, நாங்களோ அறிந்ததை தொழுது கொள்ளுகிறோம். ஏன்னா ரட்சிப்பு யூதர் வழியாக தான் வருகிறதுன்னு சொல்கிறாரு. அப்போ உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிற யாவரும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள காலம் வரப்போகுது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள்லாம் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறாரு. அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும். இதை சொன்ன உடனே அந்த ஸ்திரீக்கு உணர்வு வருது. மேசியா வருகிறார் என்று நாங்கள் அறிவோம், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார்னு அறிஞ்சிருக்கோன்னும் போது அப்போ இயேசு சொல்கிறாரு, உன்னுடனே பேசுகிற நான் அவரே என்றார். அப்போ அந்த மேசியா நான்டான்னு சொன்ன உடனே அவள் ஓடி போய் ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களிடத்தெல்லாம் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறா. அப்போ எல்லா ஜனங்களும் அவரை தேடி ஓடி வராங்க. அவர் தான் கிறிஸ்து தான் அவர் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் போய் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கும் தேவன் நமக்கும் அந்த ஜீவ ஊற்றின் தண்ணீரை அவர் தர விருப்பமாக இருக்கிறாரு. ஆனால் நாம் தான் அவரிடத்துல போகாமல் இருக்கிறோம். அப்போ கர்த்தரிடத்துல நாம் போகும்போது அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்று நம்மிடத்திலும் புறப்படும், அவருடைய ஒளி நம்மேலும் பிரகாசிப்பிக்கும். ஏன்னா 1:7 பார்க்குறோம், அவர் ஒளியில் இருந்தது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரை ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்குள்ளே அவர் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்போ அவர் ஒளியாக இருக்கிறார்னா, ஒளி என்பது இங்கே என்ன குறிக்குதுன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு வேதத்தின் வெளிச்சம் இல்லையா? அது நமக்குள்ளே இருந்ததுன்னா நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவம் அக்கிரமங்களுக்காக நம்மை சுத்திகரிக்கப்படும்படியாக தான் அவர் தன்னையே பலியாக கொடுத்தாரு. நாம் இன்றைக்கி பாவம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால் சத்தியம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம பாவத்தை அறிக்கையிடணும். ஒருவருக்கொருவர் பாவத்தை அறிக்கையிடும்போது கர்த்தர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறதுனால, அவர் மன்னிக்கை தயப்பெருத்தவராக இருக்கிறதுனால அவருடைய உண்மையும் நீதியும் நமக்குள்ளேயும் விளங்கும். அவர் சத்திய வசனம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அதுதான் இதோடைய அர்த்தமே. யோவான் 4:10 பார்க்குறோம், இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்து இருந்தாயானால் நீயே அவரிடத்திலே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்போ இந்த வார்த்தையை அந்த சமாரிய ஸ்திரீயிடம் சொல்லும்போது அப்போ தான் அவள் உணர்றா இவர் தான் அந்த மேசியான்னு இல்லையா? அப்போ இன்றைக்கி நம்மோடும் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். அவர் சத்திய வசனம் நம் இருதயத்தில் இருக்குது. அப்படி அவருடைய வசனம் நமக்குள்ளே காணப்படுமானால் நாம் பகலிலே வெளிச்சமாக இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தை உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தர் உனக்கே நித்திய வெளிச்சமும் உன் தேவன் உனக்கு மகிமையாக இருப்பார் என்று ஏசாயா 60:19 பார்க்குறோம். அப்போ ஒரு சூரியன் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை தருது, சந்திரன் அதுக்குரிய ஒளியை இரவு நேரத்தில் தருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பகலில் வெளிச்சமாக இல்லைனாலும் சந்திரன் வெளிச்சத்தை பிரகாசிக்காமல் இருந்தாலும் கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து உங்கள் தேவன் உங்களுக்கு மகிமையாய் காணப்படுவார், அவர் வெளிப்படுவார். அப்படி சத்திய வசனம் உங்களுக்குள் வரும்போது அந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு நீங்கள் பிரசங்கிக்கிறவர்களாக மாறணும். அதுதான் ஏசாயா 60:1-2 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அவர் வசனம் நமக்குள்ளே இருந்ததுன்னா அவர் மகிமையும் நம்ம மேலே வந்துடுச்சு. அப்போ இந்த பூமியை கூட காரில் மூடும், ஜனங்களை மூடும். ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்போ இந்த பூமியில் என்ன ஒரு பாவம் அக்கிரமம் இல்லை அழிவு நாச மோசங்கள் உண்டானாலும் இந்த பூமியை காரிருள் மூடினாலும் கர்த்தருடைய வெளிச்சம் உங்களோடு இருக்குன்னா கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உங்களுக்குள் காணப்படும். அதே போல் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனுக்கு பலனாக இருக்கிறார், யாருக்கு நான் அஞ்சுவேன்னே சங்கீதம் 27:1 சொல்கிறார். அப்போ அவரே நமக்கு வெளிச்சமும் ரட்சிப்பும் ஜீவனுக்கு பலனாக இருக்கும்போது நாம் எதற்காகவும் அஞ்ச தேவையில்லை. 1 பேதுரு 2:9 நீங்களும் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திலே வரவழைத்தவருடைய ஆச்சரியமான
ஒளியின் இடத்துல வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சத்திய வசனத்தை கேட்கிற நீங்களாகட்டும், இல்லை ஊழியக்காரர்கள் ஆகட்டும், தேவன் யார் யாருக்கெல்லாம் அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் சொல்கிறாரு, அந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்துல வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு அறிவிங்க, தெரியப்படுத்துங்க. அப்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? இந்த சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருப்போம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து நித்தியத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உன்னத நாமத்தை நாம் விசுவாசிக்கிறது. அதே போல் அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு மரணம் இல்லை, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய பிரசன்னத்திலே நாம் காணப்படும் போது அவர் ஜீவ தண்ணீரின் ஊற்று போல நமக்குள்ளே என்னாலும் பெருக்கெடுத்து கொண்டே இருப்பார். அவர் வசனம் நம்மளை நடத்தும். ஏசாயா 12:3 நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்ளுவீர்கள். அப்போ நம்ம ரட்சிப்பின் தேவன் அவர்தான். அவரிடத்துலேருந்து மகிழ்ச்சியாக நாம் தண்ணீரை மொண்டு கொள்ளலாம். அப்போ நமக்கு பசியோ தாகமோ உண்டாகாது. ஏசாயா 12:3 இது சொல்லுகிறத பார்க்குறோம். நீதிமொழிகள் 4:18 நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அப்போ நீதிமான் கர்த்தருக்குள்ளாக அவன் வழிநடத்தப்படுறதுனால அவனுடைய வெளிச்சம் நடு பகலிலும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்குமா. அப்படி ஒரு வெளிச்சம் அவனுக்குள் காணப்படும்னா, சத்திய வசனம் அவனுக்குள் இருக்கிறதுனா அவன் அப்படியாக பிரகாசிக்க தொடங்குவான். மல்கியா 2ஆம் அதிகாரம் பார்க்குறோம். அப்போது கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே வரணும், அவருடைய ஜீவ ஊற்று உங்களுக்கு வரணும்னா முதலாவது நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேலே தான் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்குது. அவரை நீங்கள் நம்பினீங்கன்னா அவர் கரத்திலே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள்னு சொல்கிறாரு. அதுபோல் இன்றைக்கி கர்த்தரை விசுவாசிங்க, அவரை மாத்திரமே நம்புங்க. அவரிடத்துலேருந்து அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்றிலிருந்து தினந்தோறும் உங்களுக்குள்ளே ஊறுகிற ஒரு காலம் வற்றாத ஜீவ ஊற்று அவர் தான். அந்த வசனம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீர் ஊறும். அவர் பிரசன்னம் உங்களுக்குள்ளே காணப்படும். அப்போ ஒரு இருளும் உங்களிடத்துல இருக்காது. இன்றைக்கி சொன்ன அந்த வார்த்தையின்படி அவருடைய ஜீவ ஊற்று நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்போம். ஆமீன்.